இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட லாஸ்ட் டே ஆஃப் த தீம் கால்ட் சர்வ் ஜீசஸ் அண்ட் நாட் யோர் கம்ஃபர்ட் ஜோனில் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, யூ கேனாட் பி கம்பேஷனேட் ஆன் அதர்ஸ் பை பீயிங் இன் யோர் கம்ஃபர்ட் ஜோன். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு நம்ம பிறர் மேலே மனதுருக்கமாக இருக்க முடியாதாங்க. அப்படி நம்ம இருந்தோன்னா அது கொஞ்சம் நடிப்பு மாதிரி தான் ஆகிடும். நம்ம ஏசப்பா நம்மளை படைச்சார்ல, ஆதி ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம். அவர் மனுஷனை படைக்கும்போது நம்மளோட சாயலை படைக்கலாம் அப்படின்ட்டு அவருடைய சாயலை மனுஷரை படைக்கிறார். அது வெறும் ஃபிசிக்கலி இல்லை, அந்த சுபாவங்களும் இருக்கணுன்ற நோக்கம் தான் இயேசுக்கு அந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனால் போக 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 நம்ம மனுஷன் ரொம்ப செல்ஃபிஷாக மாறிட்டோம்ல. ஆனால் இயேசுவோட சுபாவம் எப்படி இருக்குது? அவர் கம்பேஷனட்டாக இருக்கிறாரு, அவர் பிறர் மீது மனது உருக்கமாக இருக்கிறாரு. வசனம் சொல்லுது யோவான்ல, ஃபஸ்ட்டு தேவனை நம்ம நம்ம முழு உள்ளத்தோடும் ஆத்மாவோடும் நம்ம நேசிக்கணும். அடுத்து நான் உன்னை நேசிக்கிறதை போல நீர் பிறரை நேசின்னு இயேசு சொல்கிறாரு. நம்ம பிறரை நேசிக்கணும். எனக்கு உண்டு, என் வேலை உண்டு அப்படின்னு நம்ம இருக்கவே கூடாதுங்க. ஏசப்பாவோட சுபாவம் நமக்குள்ளே வேணும். நம்ம இந்த கதையை நம்ம பார்க்குறோம்ல, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் கூட்டிட்டு வராங்க. அவங்க கூட்டமாக இருக்குன்னு சொல்லி கூரையெல்லாம் பிச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த திமிர்வாதக்காரனுக்கு கண்டிப்பாக ஹீலிங் வேணும்னு அவங்க ஒரு அவ்வளோ ஸ்டெப்ஸ், அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதே போல தான் நம்மளும் என்ன பண்ணணும், பிறருக்காக மனதுருக்கமாய் ஜெபிக்கணும். நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஜெபிக்கணும். அவங்க இயேசுவை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம். ஓகேவா? அதாவது ஏசப்பாக்குள்ள எந்த எல்லைக்கும் நம்ம போகலாம். God bless you. Have a great day.